மட்டும் இல்லை, நீ எத்தனை உயிர்னு பாருங்க. எல்லாம் போயிடுச்சு, எல்லா உயிரும் போயிடுச்சு, இங்கே எதுவும் இல்லை. அது அந்த 2 குழந்தைங்களோட அம்மா. இது இன்னைக்கு நாமக்கல்லையும் கரூர்லயும் விஜய் அவர்கள் பரப்புரையில ஈடுபட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மணி அளவுல கரூர்ல பரப்புரை ஆரம்பிக்கும் போது அங்க அதிகப்படியான கூட்டம் சேர்ந்துருச்சு. இதனால கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்டவர் இறந்துட்டாங்க. இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸஸ் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. மேலும் 20க்கும் மேற்பட்டவர் கவலைக்கிடமான நிலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர்களோட நிலை என்ன ஆகுன்றது இதுக்கு மேலதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இறந்தவங்கள்ல எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் ஆண்கள், குழந்தைகள்ன்ற தெளிவான விவரங்கள் இன்னும் வரல. இந்த நியூஸஸ் வெளியே வர ஆரம்பிச்ச உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியா கரூருக்கு போயிட்டு அங்க சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் கூறுறதுக்காகவும் சிகிச்சைகளை இன்னும் தீவிரப்படுத்துறதுக்காகவும் நடவடிக்கைகள் எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரீ பிளான்ட் இல்லாததும் அதிகப்படியான கூட்டம் அங்க சேர போறத முன்னாடியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரியான வசதிகளை செஞ்சு கொடுக்காததும் தான் இதுக்கு காரணம்னு நிறைய நியூஸஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை.